படிப்பு, டான்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலும் நம்பர் 1 இருப்பாங்க. ரொம்ப ஷார்ப் மைண்டட். நம்பர் 1ன்னா அதுக்கு டிக்ஷனரியில் ரம்யான்னு ரைட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கேர்ள் தான் ரம்யா. அவங்களோட தலைமையில் இப்போது பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. அவங்களை ஒரு பெருமைப்படுத்தும் வகையாக நம்முடைய பள்ளியின் ஆசிரியர் சுரேந்திர சார் அவர்கள் ரம்யா அவர்கள் சால்வையை போற்றி இந்த நடுவர்களை அன்போடு வரவேற்கின்றனர். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆனரிங் ரம்யா. தேங்க்யூ வெரி மச் சார். ஆனால் இந்த பட்டிமன்ற இறுதி தீர்ப்பு வந்து நம்ம ஐயா வந்திருக்காரு. அவரு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேடம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கீழ் பருவ மேடி கொடுங்கூற்று கிரை ஒன்று பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் விழுவேன் என்று நினைத்தாயா என்ற பாடல்களை வணங்கி என்றும் விழாத எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி முதல்வர் பரிமிளா மேடமை வணங்கி பரிபூரணமா இந்த நன்னாளில் இந்த மாலை வேளையில் கேவிஎஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் 9ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியின் சார்பாக நடத்தக்கூடிய பட்டிமன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு அற்புதமான தலைப்பு. பள்ளிக்கு செல்வது சுகமா இல்ல சுமையா? சுகமே என்று தலைப்பேற்று ஆர்த்தி, அனுஸ்ரீ மற்றும் ஆஃபியா, சுமையே என்று தலைப்பேற்று லாவண்யா, ஷீமா ஃபிர்தோஸ் மற்றும் மாணவன் சஞ்சய். சுகமே என்று தலைப்பேற்ற மாணவி ஆர்த்தியை பேச அழைக்கிறேன். மாணவி ஆர்த்தியை பத்தி சொல்லணும்னா நடனத்துல புலி, பேச்சில கஜா புயல், படிப்புல சூறாவளி. மாணவி ஆர்த்தியை பேச அழைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே, அது கூட நானா கேட்டு வாங்கணுமா? ஈரடியும் நாலடியும் போதாது என்று சொல்லி தன் பெருமைகளை உலகிற்கு இன்னும் உறக்க சொல்லி கீழடியும் சேர்த்து கொண்ட என் தாய் தமிழுக்கு வணக்கம். ஆர்த்தி 2 அடி அனுஷ்டி அடிக்கிறது இல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் எச்எம் ஆர்த்தியை 4 அடி அடிக்கிறது இல்ல. ஈரடினா திருக்குறள், 4 அடினா நாலடியார். எதுக்கு நடுவர்களை விளக்கம் சொல்றீங்க? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னமா, நீ மேற்கொண்டு பேச ஆரம்பி. மற்றும் என் பள்ளி முதல்வர், என் பள்ளி தாளாளர், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள், நடுவர் மற்றும் என் தாய் தந்தை வணங்கி, நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு என்னன்னு தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கு செல்வது சுகமா இல்ல சுமையா என்ற தலைப்பில் நாங்கெல்லாம் பாசிட்டிவா பேச வந்துள்ளோம். கிழமைகளில் சிறந்தது வெள்ளி, பள்ளிகளில் சிறந்தது எங்கள் கேவிஎஸ். இது கூட நான் சொல்ல முடியாது, கையை தட்டுங்களேன். நல்லா பேசினா நடுவர் சொல்வார் சபாஷ். நல்லா படிக்கிற பசங்க மட்டுமே இருப்பாங்க நம்ம பள்ளி கேவிஎஸ். சபாஷ் அம்மா. பூனைக்கு பள்ளி இருப்பது நல்லதா கேட்டதான் பூனையிடம் கேட்டால் என்ன சொல்லும் நடுவர் அவர்களே? அது என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? பூனை கேட்டாதான் தெரியும். நல்லது என்று சொல்லும். தன் குட்டிகளை பாசமா பள்ளியில் கவி கொண்டு போகும். இதே எலியை கேட்டால் என்ன சொல்லும் நடுவர் அவர்களே? அட, பூனை கதையை நீயே சொல்லிட்டு எலி கதையை நீயே சொல்லிட வேண்டியதானமா? ஐயோ, அதுக்கு பல்லு இருக்கு பாரு, அதை பார்த்தாலே பயம். அது போல இங்க இருக்கும் எதிரணியை பார்த்தால் எலி மாதிரி தான் தெரியுது. எங்களுக்கு எல்லா வெள்ளிக்கிழமை கடைசி பீரியட் வந்துருச்சுன்னு வருத்தமா இருக்கும். என் நண்பர்களை பார்க்க முடியாது, ஆசிரியர்கள் இருக்கும் பாடங்கள் கவனிக்க முடியாது. குறிப்பா தமிழம்மா நடத்தும் செய்யுள், இலக்கணம் பாடங்கள் மறுபடியும் எப்படா அந்த தமிழ் பீரியட் வரும்னு இருக்கும். நீ தமிழம்மா பத்தி பேசும்போதே தெரியுதுமா உனக்கு தமிழ் மேல எவ்வளோ அக்கறைன்னு. அதே மாதிரி எங்க பள்ளி முதல்வர் தினமும் காலையில செய்யற அறிவுரைக்காகவே நாங்கெல்லாம் சீக்கிரமா வருவோம்னா பாத்துக்கோங்களேன். நான் அதுக்காக மட்டும்தான் ஸ்கூலுக்கே வரனே. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும், திங்கட்கிழமை எப்படா பள்ளி போவோம்னு இருக்கும். வீட்டு பாடங்கள் மற்றும் வகுப்பறை தேர்வுகள் எல்லாம் நல்லா பண்ணும்போது ஆசிரியர் கிட்ட கேட்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அடா அடா அட வார்த்தைகளே நடுவர்களே. ஆமாம் நடுவர்களே, இப்ப நான் பேங்க்ல பணம் சேர்க்கிற மாதிரி வச்சா பள்ளி
அது சுமையாக தானே இருக்கும். எங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, 20 வருடம் தலை குனிந்து படிச்சால் மறுமது வருடம் நல்லா இருக்கலாம். அது போல நம்ம இப்பவே தலை குனிந்து படிச்சாதான் பின்னாளில் தலை நிமிர்ந்து வாழ முடியும். எனவே நம் பள்ளிக்கு செல்வது சுமையாக நினைத்தால் நம் வாழ்க்கையே சுமையாகிவிடும். கடைசியா ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. சொல்லுமா, அதை கேட்கறதுக்கு தானே நான் நடுவரா வந்து உட்காந்துக்கிறேன். நம் பள்ளி முதல்வர் பரிமளா மேடமை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் படிப்பு தானே என்று சொல்லி பள்ளிக்கு செல்வது சுகமே என்ற தீர்ப்பு வழங்கும்படி நடுவர் அவர்களே தலை வணங்கிடம் அமர்கின்றேன். நன்றி நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மாணவி ஆபியாவுக்காக கொடுக்கலாம், ஆர்த்திக்காக கொடுக்கலாமே. மாணவி ஆர்த்தி நம்மளுக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. 20 வருஷம் தலை குனிஞ்சு படிச்சா ஒரு 60 வருஷம் தலை நிமிர்ந்து இருக்கலாம். உதாரணமா நம்ம பள்ளி முதல்வர் பரிமளா மேடம் எடுத்துக்காட்டா காமிச்சிக்கலாம். நம்மளும் நம்ம பள்ளி முதல்வர் மாதிரி பல துறைகளில் முன்னேறணும், சுகமேன்றத ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. மாணவி ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சுமையே என்று தலைப்பேற்ற மாணவி லாவண்யாவை பேச அழைக்கிறேன். மாணவி லாவண்யா பத்தி சொல்லணும்னா எங்க ஸ்கூல்ல முதல் மாணவியா வந்து நின்றுவாங்க. சாருங்களே லாவண்யா பார்த்து மறந்துவாங்கன்னா பாருங்களேன். மாணவி லாவண்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கம்பன் கவி வடித்த மொழி, நம் பாரதி கர்ஜித்த மொழி, பிறந்தே சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழியாகிய நம் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். என்னம்மா ஆனுவல் டேன்னு சொல்லி தூங்க வச்சு மேக்கப் போட்டு அனுப்பிச்சிட்டாங்களா? மாலை ஆயிடுச்சு, எல்லாருக்கும் மாலை வணக்கம் சொல்லுமா. அதாங்காட்டி மாலை அடிச்சா நடுவர் அவர்களே, என்னை மன்னிச்சிருங்க நடுவர் அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, சுமையே என்று தலைப்பேற்று பேச வந்திருக்கிறேன். நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறதே இல்லை. ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சாலே சுமைதான் நடுவர் அவர்களே. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்க முகத்துல எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நடுவர் அவர்களே. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்க முகத்துல எல்லாம் துக்கம் அடைச்சு கொள்ளும் நடுவர் அவர்களே. இப்ப என்ன ஏன்னு கேட்கணும் நடுவர் அவர்களே. ஏன்னு கேட்கணுமாமா? இந்த மாணவி ஏன்னு கேட்கணும், நீ ஏன்னு கேட்கணும். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? சரி ஏன்னு கேட்டேன் சொல்லுமா. திங்கக்கிழமை பள்ளிக்கு பைய தூக்கிக்கிட்டு போகிற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் நடுவர் அவர்களே. கஷ்டம் எனக்கும் புரியுதுமா. அவங்க படுற அவஸ்தை சொல்ல வார்த்தையே இல்லை நடுவர் அவர்களே. சொல்ல வார்த்தையே இல்லையா? நான் நோட்டு வேற எடுத்துன்னு வர மறந்துட்டேனே. நோட்டு எடுத்துன்னு வந்தேன்னா எழுதி தெலுங்குறையானா வாங்கி உங்களுக்கு நானே கிளக்கம் கொடுத்துருப்பேனே. ஒவ்வொரு பாடத்திலையும் கொடுப்பாங்க பாருங்க, வீட்டு பாடம். தமிழ்ல உரைநடை, செய்யுள், இலக்கணம், இங்கிலீஷ்ல லெசன், போயம், கிராமர், மேக்ஸ்ல ஃபார்முலா, அல்ஜிப்ரா, டேபிள்ஸ், கோப்ரா, கொரோனான்னு உயர வாங்குறாங்க நடுவர் அவர்களே. சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்லயும் 2 விதமாக தான் நடுவர் அவர்களே. பாட்னா, ஜுவாலஜி. அது பாட்னா இல்லம்மா, பாட்னி. பாருங்க நடுவர் அவர்களே, வாயில நடியாத வார்த்தை கொடுத்தா நான் எப்படி நடுவர் அவர்களே படிக்கிறது? படிக்கணுமா? நம்ம அறிவை நம்ம தாமா வளர்த்துக்கணும். சோசியல்ல ஹிஸ்டரினா தெரியுமா நடுவர் அவர்களே? நேற்று நடந்த கதை இன்னைக்கு படிக்கிறதா ஹிஸ்டரி, வரலாற்றை படிக்கிறதாமா ஹிஸ்டரி. எங்க நடுவர் அவர்களே, என் கதையை படிக்கிறதுக்கே 10 பேர் வேணும். 10 பேருடைய கதை நான் நேரத்துக்கு நடுவர் அவர்களே படிக்கணும். நீ உங்க கதையை மட்டுமே படிமா. சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், மேப் ரீடிங், எக்ஸ்ட்ரா கோச்சிங்னு சொல்லி இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் சொல்றேன். கம்ப்யூட்டர், ஜிகே, ஹிந்தி, ரொபோட்டிக் கிளாஸ், அபாகஸ் கிளாஸ். அது ரோபோட்டிக் கிளாஸ் இல்ல, ரோபோட்டிக் கிளாஸ். பாருங்க நடுவர் அவர்களே, அதுவும் வாயில வரல, இதுவும் வாயில வரல. உனக்கு அதுவும் வாயில வராது, இதுவும் வாயில வராது. எதுதான் வாயில வருமோ தெரியலையே. இது மட்டும் இல்லை, யோகா கிளாஸ், இது மாதிரி எக்ஸ்டர்னரி கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு இவ்வளவு கொடுத்தா சின்ன பசங்க நாங்க என்ன பண்ணுவோம் நடுவர் அவர்களே? ஆனுவல் டேன்னு டான்ஸ் கிளாஸ்ன்னு ஜாலியா இருப்போம். அப்ப கூட எங்க இங்கிலீஷ் சார் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும்னு கூட்டின்னு போயிடுவார் நடுவர் அவர்களே. பில்டிங்கே இன்ஜின் இருந்தா கூட எங்க இங்கிலீஷ் சார் மரத்து கடையில் கூட்டின்னு போய் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறாங்க நடுவர் அவர்களே. உனக்கு அந்த பில்டிங் இருந்தா மரத்து கடையில்னா கூட்டின்னு போய் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாரு. எனக்கு அந்த மரமே வெட்டி தள்ளலாம், அதே மரத்து கடையில் தாமா எடுக்கிறாரு கிளாஸ. நடுவர் அவர்களே, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு லீவ் விடுவாங்கன்னு சந்தோஷமா இருப்போம் நடுவர் அவர்களே. இப்போ ஆன்லைன் கிளாஸ் வச்சு அவங்க உயர வாங்குறாங்க நடுவர் அவர்களே. ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றியாமா? எங்க நடுவர் அவர்களே, நெட் பேலன்ஸ் போட்டா தானே நடுவர் அவர்களே. அதானே, நெட் பேலன்ஸ் போட்டா தானே அட்டென்ட் பண்ணோம். நெட் பேக் போடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நடுவர் அவர்களே, எங்க இங்கிலீஷ் சார் ஒரு நாளைக்கு 300 க்ளோசரி கொடுக்குறாங்க நடுவர் அவர்களே. எப்படி நடுவர் அவர்களே நாங்க படிக்கிறது? படிக்கணுமா? நம்ம அறிவை நம்ம தாமா வளர்த்துக்கணும். எங்க கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. சுமையே என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு
கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பலமான கைதட்டல் கொடுக்கலாமே. மாணவி லாவண்யா அவங்க கருத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க கஷ்டத்தை கேட்கணும்னா நான் தனியா ரூம் போட்டு தான் அழுன மாதிரி இருக்குது. அவங்க கஷ்டம் சொல்ல சொல்ல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுற மாதிரி இருக்குது. சரி, நம்ம அவங்க கருத்தை என்னன்னு பார்க்கலாம். மெய்த்திறன் மாணவர்கள் இருப்பாங்க, மெய்த்திறன் குறை மாணவர்களும் இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஏற்றோர் போல பாடப்பகுதியும் செயல் திட்டமும் எடுத்தா அவங்களும் சந்தோஷமா படிப்பாங்களே. அதை விட்டுட்டு செயல் திட்டம் அதிகமா பாடப்பகுதிகள் அதிகமா கொடுத்தா எப்படி சந்தோஷமா படிப்பாங்க? சுமையா தான் தெரியும். அதுலயும் ஒரு சப்ஜெக்ட் ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க பாருங்க. முக்கியமா தமிழ், உரைநடை, செய்யுள், இலக்கணம், துணை பாடம், கதை பகுதி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஹோம்வொர்க் கொடுத்தா பசங்க எப்படி படிப்பாங்க? மாணவி லாவண்யா அவங்க கருத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. மாணவி லாவண்யாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சுகமே என்று தலைப்பேற்ற மாணவி அனுஸ்ரீயை பேச அழைக்கிறேன். மாணவி அனுஸ்ரீயை பத்தி சொல்லணும்னா, நீங்க எல்லாம் எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வர சிட்டி ரோபோட் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த சிட்டி ரோபோட் 2 நிமிஷத்துக்கு 2 புக்கை தான் படிக்கும். நம்ம மாணவி அனுஸ்ரீ 2 நிமிஷத்துக்கு 20 புக்கை படிப்பாங்க. சிட்டி ரோபோட் 2 புக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். நம்ம அனுஸ்ரீ கையில 20 புக்ல இருந்து 200 கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. மாணவி அனுஸ்ரீக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து பேச அழைக்கிறேன். நீதி தவறாத மனுநீதி அரசன் போல் அமர்ந்திருக்கும் நடாவுகளுக்கும் சபையில் வீற்றிருக்கும் சக தோழர்கள் மற்றும் பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவனுக்கு கட்டும் சோறு தேவையில்லை. நடுவர் அவர்களே, நான் சொன்னதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த தலைப்புல பேச வந்திருக்கிறேன். சுகமே என்ற தலைப்பை ஏற்று நான் பேச வந்திருக்கிறேன். பள்ளிக்கு சென்றால் தானே இது போன்ற சுகமான வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியும் நடுவர் அவர்களே. அதுவும் கரெக்ட் தான்மா. பள்ளிக்கு போனாதான் இந்த மாதிரி சுகமான வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியும். ஸ்கூலுக்கு பேக் எடுத்துட்டு போறதுன்னா கஷ்டமா? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்தா சந்தோஷமா? சொல்றாங்க என்ன வெள்ளிக்கிழமை இந்த ஹோம்வொர்க் முடிச்சுட்டா சனி ஞாயிறு சந்தோஷமா இருக்கலாமே. வெள்ளிக்கிழமை ஹோம்வொர்க்கை முடிச்சு பாருங்களாமா, சனி ஞாயிறு சந்தோஷமா இருக்கலாமே. முடிக்கலாமா? படிக்கிறவங்களை கேட்டா தெரியும், படிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களை கேட்டா எங்க இருந்து தெரியும்? அவங்கள ஹோம்வொர்க் தானே செய்ய சொன்னோம், ஒர்க் ஷாப்ல வேலையா செய்ய சொன்னோம். அதானே ஹோம்வொர்க் தானேமா செய்ய சொன்னோம், ஒர்க் ஷாப்ல வேலை செய்ய சொன்னோமா? இல்லைன்னா வீட்டுல தான் பாத்திரத்தை கழுவ சொன்னோமா? ஹோம்வொர்க் தானேமா, செஞ்சு முடிச்சிடுங்களாமா. ஞாயிற்றுக்கிழமை துக்கம் மடிச்சுக்குமா, ஹோம்வொர்க்கை முடிக்கலன்னா துக்கமும் மடிச்சுக்கும் துக்கமும் மடிச்சுக்கும். அப்புறம் எப்படி பள்ளிக்கு சுகமா போக முடியும்? சுமையா தானே தோணும். அதானே நான் முதல்லயே சொன்னேன், படிக்கிற பசங்களை கேட்டா தெரியும், படிக்கிற மாதிரி நடிக்கிற பசங்களை கேட்டா எங்க இருந்து தெரியும்? ஒவ்வொரு பாடங்களையும் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. இந்த ஹோம்வொர்க் டெய்லியும் செஞ்சா அது சுகமா இருக்கும், செய்யலன்னா சுமையா தானே இருக்கும். அதானம்மா, ஹோம்வொர்க்கை முடிக்கலாமா? இதெல்லாம் லிஸ்ட் போடுறாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்னு. அதுலயும் மேக்ஸ், அல்ஜிப்ரா, கோபரான்னு பேசுறாங்க. அந்த அல்ஜிப்ராலே மேட்ச் ஒர்க், டிக்ஸ் ஒர்க், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வச்சு புரிஞ்சு படிச்சா அது எவ்வளவு சுகமா இருக்கும். படிச்சா தானே தெரியும். அதானே, படிச்சா தானே தெரியும். படிக்கிற மாதிரி நடிச்சா எங்க இருந்து தெரியும்? மேக்ஸ் ஃபார்முலாஸ், அல்ஜிப்ராஸ் ஃபார்முலாஸ் படிச்சா ஈஸியா மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாமே. தெரிஞ்சு படிக்காதீங்க, புரிஞ்சு படிங்களேன். இதுல ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்றாங்க, கம்ப்யூட்டர், ஜிகே, ஹிந்தின்னு. நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி கத்துக்கிறது? தனியா கோச்சிங் கிளாஸோ இல்ல நிறைய காசு கட்டி தான் கத்துக்கணும். ஆனா இப்போ ஒரே இடத்துல பள்ளியிலே கிடைக்குமே, அதுவே சுகம் தானே. உங்களுக்கு சுகமோ இல்லையா? எனக்கு சுகம் தான். யோகா கிளாஸ் பத்தி சொன்னோம்னா, காலையில யோகா பண்ணா நம்ம உடம்புக்கு சார்ஜ் போடுற மாதிரி. எனக்காக இப்போ ஒரு கைத்தட்டல் போடுங்க பார்க்கலாம் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இதை தான் நம்ம டெய்லியும் காலையிலே பிரேயர்லே பண்றோமே. இதுவும் ஒரு விதமான யோகா தானே. எனவே பள்ளிக்கு செல்வது சுகமே என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மனு
நான் நல்லா பேசிட்டு இருந்தேன். மாணவி அனுஸ்ரீ நம்மளுக்கு நல்ல கருத்து. அதை விட எதிரணிக்கு பதிலடி 2 வரிகள்ல கொடுத்தாங்க. எல்லாம் கவனிக்க வேண்டியது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவனுக்கு கட்டும் சோறு தேவையில்லை. 2 வரிகளே உங்களுக்கு பதிலடிதான். மாணவி அனுஸ்ரீக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சுமையே என்ற தலைப்பேற்ற மாணவி சீமா ஃபிர்தோஸை பேச அழைக்கிறேன். மாணவி சீமா ஃபிர்தோஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க நல்லா படிக்கிற மாணவி. ஏன் சுமை என்ற தலைப்பில் ஏற்று பேச வந்திருக்காங்க? அவங்க பேசுற சொற்கள்ல தான் நம்மளுக்கு தெரியும், அவங்க கவலைகள்லாம் நம்மளுக்கு புரியும். அனைவருக்கும் வணக்கம். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றே வள்ளலார் கூறுவார். பள்ளி கதவு திறக்கும் போது நான் வாடினேன். எனக்கு 100 மார்க் எடுத்து காட்டு தெத்தோ, ஆனா எடுத்து காட்ட மாட்டோம். என்ன எங்களுக்கு காமிக்கவே தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி படா சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவமா? அந்த சம்பவம் என் மேத்ஸ் சார் கூப்பிட்டு டேபிள் சொல்லுன்னு சொன்னாரு. இது இருக்குது பார் சார் சொன்னேன். அதுக்கே இந்த பிரின்சிபல் வந்து அனுப்பிட்டாங்களே, இது என்ன பிரமாதம்? இன்னும் ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது, கேளுங்க நடுவர்களே. இங்கிலீஷ் சார் கூப்பிட்டு அவர் சொல்லுன்னு சொன்னாரு. நான் சார் என்ன பார்த்து கத்துக்குதோன்னு சொன்னேன். பாவம் மனுஷன் போயிட்டாரு. எங்கம்மா போயிட்டாரு? வந்து போயிட்டாரு. சோஷியல் சார் கூப்பிட்டு பானிபேட் போர் பத்தி கேட்டாரு. என்னம்மா பானிபேட் போர் பத்தி நிறைய சொன்னியா? ஸ்கூல்ல எங்க சார் பானிபூரி கிடைக்கும், வெளியே தானே சார் கிடைக்கும், அதுவும் சாயங்காலம் தானே சார் கிடைக்கும். நான் அனுஷ்டி சொன்னா ஹோம்ஒர்க் தானே செய்ய சொன்னோம், ஒர்க் ஷாப்ல வேலையா செய்ய சொன்னோம். ஒர்க் ஷாப்ல ஆச்சு வேலை செஞ்சிடலாம். ஹோம்ஒர்க் எழுதுறது ரொம்ப கஷ்டம். எஃப்எம் மார்க் எஸ்எம் மார்க்னு இருக்குது. அதுக்கு நான் புக்கை படிக்கணும், ப்ராஜெக்ட் ஒர்க்கும் செய்யணும். அதுக்கு நான் ஒர்க் ஷாப்ல போய் வேலை செஞ்சிடலாமே. ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சாதானமா அந்த கஷ்டம் தெரியும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் தெரியும்னு சொன்னாலும் பிரச்சனை, தெரியாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை. தெரியும்னு சொன்னா என்னமா பிரச்சனை? தெரியும்னு சொன்னா எழுதி காட்டு சொல்லுவாங்க. தெரியாதுன்னு சொன்னா என்னமா பிரச்சனை? தெரியாது சொன்னா எழுதி காட்டு வரைக்கும் விடவே மாட்டாங்க. நடுவர்களே, என் பிரச்சனை யார்கிட்ட தான் சொல்லுது? நீ யார்கிட்டயும் சொல்லாத, என்கிட்ட மட்டும் சொல்லுமா. நீங்காச்சும் எங்க பக்கம் தீர்ப்பு வழங்கபடி அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் கேட்டுக்கொள்கிற நடுவர்களே. நன்றி, வணக்கம். ஒரு மிகப்பெரிய கைது. அவங்க 3 வார்த்தை சொன்னாங்க. நான் தொப்புடு விழுந்துட்டேன். ஒரே வார்த்தையில ஸ்டாண்டா எழுந்து நின்னுட்டேன். அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் சொன்னேன், அதுல விழுந்தமா. ஆனா லாஸ்டா மரியாதையோடும் பாரு, அதுல நான் ஸ்ட்ரைட்டா எழுந்து நின்ட்டேமா. சரி இருக்கட்டும். மாணவி சீமா ஃபிர்தோஸுடைய மேக்ஸ் சார் யார் பாது? மேக்ஸ் சார் தெளிவா டேபிள்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லுமா சொல்லியிருந்தா மாணவி சீமா ஃபிர்தோஸ் அழகா சொல்லிட்டு போறாங்க. அதை விட்டு டேபிள் சொல்லுமா எப்படி சொல்ல? அந்த குழந்தை முன்னாடி இருக்கிற டேபிள்ஸ் காட்டிடுச்சு, தப்பே இல்லை. அடுத்த முறை உங்க மேக்ஸ் சார் கிட்ட சொல்றோமா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்ன்னு சொல்லுங்க சார்ன்னு, ஓகேவா? சரி, அவங்க சொன்ன கருத்தை நல்லா நான் சொல்றேன். எஃப்ஏ மார்க்கு எஸ்ஏ மார்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்கும் செய்யணும், ஹோம் ஒர்க்கும் செய்யணும். அவங்க அதை சொல்ல வரல. ப்ராஜெக்ட் ஒர்க் நாங்களா செய்யறோம், எங்க பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க, அதை பாருங்க டீச்சர்ஸ் சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லல. மாணவி சீமா ஃபிர்தோஸ்க்கு மிகப்பெரிய கைத்தட்டல். மாணவி சீமா ஃபிர்தோஸுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சுகமே என்று தலைப்பேற்ற மாணவி ஆஃபியாவை பேச அழைக்கிறேன். மாணவி ஆஃபியா பத்தி சொல்லணும்னா, எங்க ஸ்கூல்ல மொத்தம் 8 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க், 8 சப்ஜெக்ட்டுக்கு 800 மார்க். எங்க ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க் எடுத்தா ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறது பெருசு இல்லை, ப்ரையர்ல கூப்பிட்டு வச்சு பிரைஸ் கொடுப்பாங்க. நானே ஒரு சில எக்ஸாம்ல தான் அந்த மாதிரி 100 மார்க்கெல்லாம் எடுத்து பிரைஸ் வாங்குவேன். ஆனா மாணவி ஆஃபியா 8 சப்ஜெக்ட்லயும் 800 மார்க் எடுத்து அவங்க கிட்ட இருக்கிற பிரைஸுக்கு கடையே வச்சிடலாம். மாணவி ஆஃபியாவை பேச அழைக்கிறேன். கைத்தட்டல் கொடுங்களா, அது கூட நான் சொல்லுவா. உலக மொழிகளில் மூத்த மொழி சங்கம் வைத்து வளர்த்த என் தமிழ் மொழியை வணங்கி நடுவர் அவர்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆம், நான் சுகமே என்ற தலைப்பை ஏற்று பேச வந்திருக்கிறேன். பாரதியார் சொல்லுவாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திரக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையே வையாத பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு,
வித்தியாசம் காமிக்கிறார்கள். இதிலே தெரிகிறது என்று இங்கிலீஷ் சார் வவல்ஸ் கேட்டா அது அவருக்கு தெரியாது. மாணவர்களாகிய நமக்கு தெரியுதா இல்லையா செக் பண்றாங்க. சோஷியல் சார் பானிபட் போர் பத்தி கேட்டா பானிபூரி பத்தி பேசுறோம். 24 மணி நேரமும் சாப்பாட்டை பத்தியே யோசிச்சா பள்ளிக்கு எங்க சுகமா போவீங்க? உங்களுக்கு சுமையா தான் தெரியும். இறுதியா ஒரு பாடல் ஒன்று பாடி நான் விடை பெறுகிறேன் நடுவர் அவர்களே. பாடுமா? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானோ இருக்கிற உருப்படியா படிக்கிற ஏதோ